பல்லைகள் அப்படின்றது இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள வச்சு எங்களை அடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. போன மாசம் தான் உங்களுக்கு அது போன மாதம். ஏன்னா இரண்டு பக்கம் சொல்லலாம், மழைதானே. இப்ப இரண்டும் ஓரளவு பலமான அணிகள் 2020 வருகின்ற வேளையில் அடி விழுந்திருக்கலாம், பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் அடி விழுந்திருக்கலாம். இந்த மழை என்பது, மழையினால் ஒரு அணிக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது என்பது ஏதோ ஒரு அணிக்கு பாதிப்பாகும். இன்றைக்கு அகமதாபாத்ல நடக்க போற இந்த போட்டி இந்தியா தென்னாப்பிரிக்கா 2 அணிகளும் தான் கடந்த முறை T20 உலகக்கிண்ண போட்டியின் இறுதி போட்டில வந்தாங்க. இந்தியாவை அசைப்பது என்பது அவ்வளவு இலவுக்கான நடக்காது. இந்தியாவின் துடுப்பாட்ட பலத்தை உடைக்கக்கூடிய அளவத்திற்கு தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சு பலமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவில் இன்றைய தினம் அதிக அழுத்தம் அதிகமாக பார்க்கப்படுகின்றவர் அபிஷேக் சர்மா. இன்றைக்கு 2 முக்கியமான போட்டிகள் இருக்கு. ஒன்று இலங்கையில, அடுத்தது அகமதாபாத்ல. இலங்கை கண்டியில் நடக்க போற போட்டி ஒரு மிக முக்கியமான போட்டி இலங்கை அணிக்கு. அதே போல அகமதாபாத்ல நடக்க போற போட்டி சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா. இதுக்கு இந்த 2 அணிக்கும் முக்கியமான போட்டி. நம்ம இலங்கை விளையாட போடுற இங்கிலாந்துக்கு முக்கியம் இல்லையா? என்ன இங்கிலாந்துக்கு ஏன் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, எங்களுடைய இலங்கையில இந்த போட்டி நடக்குது, அதுவும் கண்டி பல்லேகலில் நடக்குது. என்னதான் நீங்க சுத்தி பார்த்தாலும் கண்டி பல்லேகல் அப்படின்றது இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள வச்சு எங்களை அடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. கனநாள் எல்லாம் இல்ல, இந்த கோட்டைக்குள்ள வச்சு போன மாசம் தான் உங்களுக்கு அது போன மாதம். அது போன மாசம் இல்ல, மன்னிக்கணும், இந்த மாசம். சரி, அதை விட்டுருங்க. இது நீங்க பழைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டு நம்ம அணியை நீங்க ஒப்படைய முடியாது. ஆஸ்திரேலியா பிப்ரவரி 1ஆம் தேதி 3ஆம் தேதி பழைய வரலாறா? இந்த மாசத்துல 20 நாள் பொதுவா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லும் வரும்போது அது ஒரு வேறொரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். அந்த ஒரு நடைமுறை இருக்கும், வீரர்களுக்கு இடையில ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். இந்த சாதாரணமான ஒரு நாள் போட்டி 5 போட்டிகள் கண்டு ஒரு நாள் சுற்று வைங்க, அது வேற. உலகக்கிண்ணம் அப்படின்றது வேற. அதனால கோட்டை கண்டியில இன்றைக்கு இலங்கை அணி இங்கிலாந்து அணியை வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இதனாலதான் ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு வரும்னு சொல்லி இருக்கிறேன். நான் பொதுவாக அந்த ரெக்கார்ட்ஸோட வர்றவனே. ஸ்ரீலங்கா இங்கிலாந்து கடைசியா வெற்றி பெற்றது 2014ஆம் ஆண்டு த ஓவல் மைதானத்தில் வைத்து. அதற்கு பின்னர் 11 போட்டிகள் தொடர்ச்சியாக இலங்கை இங்கிலாந்திடம் வெற்றிகரமாக தோல்விகளை சந்தித்தது. அது ஓகே. ஆனா இப்ப இருக்கிற இலங்கை அணி, அப்ப இருக்கிற இலங்கை அணி, நீங்க என்ன சொல்றீங்க? சார், ஜிம்பாப்வேயோட நாங்க தோத்தோம் தான். ஆனா ஜிம்பாப்வேயோட தோத்ததும் கூட அதுல ஒரு சில பிள்ளைகள் அந்த போட்டியில விடப்பட்டது. பந்து வீச்சில ஏற்பட்ட சில விஷயங்கள் தான். ஆனா இலங்கை அணி இந்த உலக கிண்ணத்துல விளையாடுற இந்த விதத்தை பார்க்கும்போது இலங்கை அணி மீது நம்பிக்கை வைக்கலாம். இலங்கை அணி ஒரு பலமான அணியா மாறி இருக்கு அப்படின்றதுல ஒரு 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 இடம் இருக்கு. இங்கிலாந்திடம் அடி வாங்கி ஆடி அதுக்கு பிறகுதான் உலக கிண்ணம் அதுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கு. இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக இலங்கை அணியை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால இங்கிலாந்தின் சுழல் பந்து வீச்சாளர்கள், பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர்கள், குறிப்பாக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்களை அந்த தொடர்களில் உருட்டி எடுத்திருந்ததாலும் எனக்கு என்னவோ இன்று இலங்கை ஒரு பதிலடி இங்கிலாந்து கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் அதில் இருக்கிறது. தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதே போன்று துடுப்பாட்ட வீரர்கள் பத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ், அதே போன்று குஷல் பெரேரா கடந்த போட்டியில் அடித்திருக்கின்றார். எல்லோருக்கையும் தாண்டி எங்களுடைய 4வது இலக்கத்தில் வந்திருக்கின்ற பவன் ரத்னா, 4 பேரும் ஃபோமில் இருக்கு. இந்த 4 பேரும் அடிக்க போகின்ற ஓட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இங்கிலாந்தோடு இந்த 4 பேரில் 2 பேர் இல்லை. இந்த 2 பேர் குஷல் பெரேராவும் பவன் ரத்னாக்கும் இப்ப உள்ளே வந்து அந்த அளவு ஃபோம்லயும் இருக்கல. இப்ப ஃபோமில் இருக்கின்றார். குஷல் மெண்டிஸ் ஃபோமில் இருக்கின்றார். எனவே இவர்களுடைய ஓட்டங்கள் இங்கிலாந்துக்கு எதிராக அடித்து நொறுக்கப்படும். தஷுன் சானுக்கு இன்றைய தினம் தன்னுடைய துடுப்பாட்ட இடத்தை மாற்றாமல் 5வது இடத்தில் வந்து ஓட்டங்களை அடித்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தா அந்த 5வது இடம் வரைக்கும் மிக பலமான ஒரு ஓட்ட அதுக்கு பிறகு வீரர்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகுமே கமிது மெண்டிஸ் 6வது இடம், 7வது இடம் துஷான் ஹேமந்த் வந்தாலும் வெள்ளாலகி வந்தாலும் சரிதான். துஷான் ஹேமந்த் 8வது இடம். எனவே 8 பேர் மிக சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள். எனவே அதை பாவித்துக் கொள்ள வேண்டும். வேகப்பந்து வீச்சில் தான் எங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு இருக்கிறது. மதிஷ பத்ரன அடுத்தது நமக்கு உண்மையிலே சொல்ல போனா மதிஷ பத்ரன நம்ம சுழற்பந்து வீச்சாளர் காயமடைந்து வெளியில வனிதுவாசன் 2 பேருமே அணியில இருந்திருந்தா 100% நாம வந்து அடிச்சு சொல்லலாம். இந்த உலக கிண்ணத்தை மிகப்பெரிய அளவுல போராடி
கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இலங்கை அணிக்கு இருந்தது. எப்பொழுதுமே பந்து வீச்சு பலமாக இருக்கின்றது. துஷான் ஹேமந்த் விக்கெட்டுகளை உடைக்கின்றார், ஓட்டங்களை கொடுத்தாலும் விக்கெட்டுகளை உடைக்கின்றார். அது முக்கியம். T20 போட்டிகளில் வெள்ளாளகை சிறப்பாக பந்து வீசுகின்றார். தசோன் ஷானுக்கு செய்கின்ற அந்த வலிமையான சின்ன சின்ன பிழைகளை இன்றும் பந்து வீச்சின் மாற்றங்கள் அல்லது சில துடுப்பாட்ட இடங்களில் செய்கின்ற பிழைகள், அந்த மாற்றங்களை செய்யாமல் உணர்ந்து இன்று ஒரு கஷ்டமான போட்டி ஜிம்பாப்வேயிடம் தோற்றிருக்கின்றோம், ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம், இவற்றிலிருந்து நாங்கள் மீண்டு இன்று அடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு இலங்கை அணி இறங்கினால் நிச்சயம் வெற்றி இலங்கை அணிக்கு. நிச்சயமா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நேற்று நடந்த போட்டியை பற்றி தான் நான் முதல்ல பேசிருக்கோம், இருந்தாலும் இப்ப பேசுவோம். ஏன்னா இரண்டு பக்கம் சொல்லலாம். மழைதானே, இப்ப இரண்டும் ஓரளவு பலமான அணிகள் 2020 வருகின்ற வேளையில் அடி விழுந்திருக்கலாம், பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் அடி விழுந்திருக்கலாம். இந்த மழை என்பது, மழையினால் ஒரு அணிக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது என்பது ஏதோ ஒரு அணிக்கு பாதிப்பாக அமையும். ஏதோ ஒரு அணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றால் அவர்கள் அடுத்த சுற்றுக்குள் செல்லலாம். இப்பொழுது இந்த போட்டியில் கிடைத்த அந்த ஒரு புள்ளி பாதி ஒரு அணி வெளியேறப்படுவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. இங்கிலாந்து, நியூசிலாந்து அல்லது பாகிஸ்தான் வெளியேறதுக்கான வாய்ப்பையும் சில வேளைகளில் உருவாக்கி விடலாம். ஏனென்றால் அவர்கள் அடுத்த 2 போட்டிகளையும் இப்பொழுது கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். 2 போட்டி இருக்கு, வெற்றி பெற்றால் தான் 5 புள்ளிகள். இலங்கை பாகிஸ்தானுக்கான போட்டி ஒன்று இருக்கு. அதுதான் இப்ப இலங்கையோ இங்கிலாந்தோ இப்பொழுது 3 போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 6 புள்ளிகள் வந்துவிடும். ஏனைய 2 அணிகள் 5 புள்ளிகளோடு வரக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகுமா? அப்படி ஒரு சிக்கல் ஒன்று அங்கே வரும். எனவே அவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைய போன்றது. எனவே மழை காரணமாக போட்டிகள் பாதிக்கப்படுவது என்பது இவ்வாறான உலகக்கிண்ணம் போன்ற போட்டிகளில் மிகப்பெரிய பாதிப்பு. அதே போன்று நியூசிலாந்துக்கு இவ்வாறான வரலாறுகள் பல இருக்கின்றன. மழை காரணமாக போட்டிகள் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்படுகின்ற சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றன. இன்றைய போட்டியும் கண்டியில் சில வேளைகளில் மழையால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு 45% கண்டியில் பல்லேகளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மதியத்திலிருந்து மாலை வேளை வரையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு அகமதாபாத்தில் நடக்க போற இந்த போட்டி இந்தியா தென்னாப்பிரிக்கா போட்டி நாம எப்படி பார்க்கலாம்? என்ன மாதிரி? இந்தியா தென்னாப்பிரிக்கா கடந்த கால வரலாறுலையும் இந்தியா தான் பலமான அணி. இந்தியாவில் வைத்தும் இந்தியா பலமாகத்தான் இருக்கின்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக. தென்னாப்பிரிக்கா பலமான அணி. இந்தியா தென்னாப்பிரிக்கா 2 அணிகளும் தான் கடந்த முறை T20 உலகக்கிண்ண போட்டியின் இறுதி போட்டியில் வந்தாங்க. தென்னாப்பிரிக்காவை இந்தியா வெற்றி பெற்றுக் கொண்டது. எனவே இந்தியாவில் வைத்து இந்தியா 8 போட்டிகளில் வெற்றி, தென்னாப்பிரிக்கா 4 போட்டிகளில் வெற்றி, ஒரு போட்டி கைவிடப்பட்ட போட்டி. இறுதியாக 2025ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் 30 ஓட்டங்களினால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக இந்தியாவில் வைத்து இந்தியாவை அசைப்பது என்பது அவ்வளவு இலவுக்கான நடக்காது. அதிலும் தென்னாப்பிரிக்கா அணி என்னதான் சிறப்பாக விளையாடினாலும், நல்ல அணியாக இருந்தாலும் அவர்களுடைய பலம் துடுப்பாட்டத்தில் இருக்கின்றது. அந்த துடுப்பாட்டத்தின் பலத்தை உடைக்கிற பந்து வீச்சு இந்தியாவிடம் இருக்கின்றது. இந்தியாவின் துடுப்பாட்ட பலத்தை உடைக்கக்கூடிய அளவத்திற்கு தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சு பலமாக இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. பந்து வீச்சு கொஞ்சம் பலம் இல்லை. நம்ம இறுதியாக பார்த்த ஆப்கானிஸ்தான் அணிக்கான போட்டியில உண்மையிலேயே அந்த போட்டியை முதல் போட்டியிலே வெல்ல வேண்டியது ஆப்கானிஸ்தான் அணி தான். காரணம்னு சொன்னா தென்னாப்பிரிக்கா அணியோட பந்து வீச்சு அவ்வளவு பெரிய அளவான அந்த இறுக்கத்தை ஆப்கானிஸ்தான் கொடுக்கல. அது ஆப்கானிஸ்தான் அன்றைய போட்டியில தென்னாப்பிரிக்கா சூப்பர் ஓவருக்கு எல்லாம் போகாமல் முதல்லயே உருட்டி எடுத்திருக்கணும். அவர்கள் பந்து வீச்சில் விட்ட பிழைகளால் தான் அந்த ஆப்கானிஸ்தானுக்கு வந்தது. அந்த இடத்துல பார்க்கும்போது பந்து வீச்சு துடுப்பாட்டம் எந்த அளவு பலமா இருக்கோ தென்னாப்பிரிக்காவுக்கு பந்து வீச்சு அந்த அளவுக்கு சமனாக இல்லை. எனவே அதை வைத்துக் கொண்டும் இந்தியாவில் அகமதாபாத் போன்ற மைதானங்களில் சுழல் பந்து வீச்சு முக்கியம். எனவே அந்த சுழல் பந்து வீச்சு இப்பொழுது தென்னாப்பிரிக்காவிடம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை உருட்டி எடுக்கக்கூடிய அளவில் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. எனவே அந்த வித்தியாசம் அங்கே இருக்க போகின்றது. இந்தியாவில் இன்றைய தினம் அதிக அழுத்தம் அதிகமாக பார்க்கப்படுகின்றவர் அபிஷேக் சர்மா. அவர் இந்த 3 தடவைகள் ஓட்டமிதையும் பெறாமல் இந்த உலக கிண்ணத்தில் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அதன் காரணமாக ஒரு சர்ற வெடி இன்றைய நான் எதிர்பார்க்கின்றேன். அபிஷேக் சர்மா இன்றைய தினம் அடித்து தாக்கி ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியை வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இஷான் கிஷன் இருக்கின்ற ஃபோம், இந்த 2 பேருமே காணும். தென்னாப்பிரிக்கா எந்த அளவு தான் அடித்தாடக்கூடிய இறுக்கமான நல்ல துடுப்பாட்ட வீரர்களை வைத்திருந்தாலும் இன்றைய தினம் இந்த 2 பேரும் மோசமாக பலமான வேகப்பந்து வீச்சாளர்களை, தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளர்களை அடிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த போட்டியில சாதாரணமா முதல்ல துடுப்படுத்தாடுற அணி எவ்வளவு ஓட்ட எண்ணிக்கையை இலக்காக வைச்சா அதை அடிக்க முடியாது, திறத்தை அடிக்க முடியாது. கடைசி போட்டியின் ஸ்கோரை நாங்கள் ஓரளவு ஞாபகப்படுத்தினோமாக இருந்தால் 231 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றிருக்கின்றது. 231 பெரிய அளவுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா 201 அடிச்சிருக்கு, திறத்தி அடிச்சிருக்காங்க. ஆக ஒரு நல்ல 200க்கு மேற்பட்ட ஓட்ட இலக்கு கட்டாயம் தேவை முதல் துடுப்படுத்தாடுற அணிக்கு. இதே அணிதான் கிட்டத்தட்ட இருக்கு பாருங்க.
அபிஷேக் சர்மா 34 அடிச்சிருக்கிறார், திலக் சர்மா 73 அடிச்சிருக்கிறார், சூர்யா அடிக்கையில், ஹார்திக் பாண்டியா 63, சிவம் தூபே, இப்படி கிட்டத்தட்ட அதே அணிதான், பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 1,75,000 1,75,000 பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய மைதானம் அது. எனவே அப்படியான ஒரு மைதானத்தில் போட்டியினை பார்க்கின்ற வேளையில் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு மத்தியில் இந்தியா எப்படி ஆக்ரோஷமாக இருக்கும் என்பது நாங்கள் சொல்லலாம். மைதானத்தை விட 4 மடங்கு 5 மடங்கு சொல்ல 5 மடங்கு 5 மடங்கு சொல்ல ரைட். இப்படி ஒரு பெரிய கோலாகலமான போட்டி ஒன்று இன்றைய நாள்ல நடக்க போகுது. 2 முக்கியமான போட்டிகள், இலங்கை, இங்கிலாந்து, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. நிறைய பேரு நமக்கு இமெயில் மூலமா தகவல்கள் அனுப்புறாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் PS சேகர் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து, நீங்க சொல்ற இந்த தமிழ் கமெண்ட்ரி சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு இமெயில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் ஒரு தரம் சென்னையை சேர்ந்தவர், அவர் இப்பொழுது துபாயில் இருக்கின்றார். வரதராஜன் துபாயில் தான் இருக்கின்றார். சொந்த இடம் சென்னை, சென்னையிலும் இருப்பார், துபாயிலும் இருப்பார். சில நேரங்கள்ல நாங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு அணியை அதிகமா நேசிக்கிறவங்க சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கும். அதனால பொங்கிடுவாங்க. நாங்க ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லுவாங்க. பொறுத்தவரை நாங்க யாருக்குமே சப்போர்ட் இல்லை. நாங்கள் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுவோம். பிழையா பிழை. இலங்கை அணியே நாங்க போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கோம். அதிகமாக வாங்குறது என்ன, எங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றதுனால நாங்க போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இலங்கை அணியே எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கோ அதையும் சொல்லிருக்கோம். அனுசரணை வழங்குறாங்க இன்றைக்கும் நிகழ்ச்சிக்கு. MSV கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞான வைரவர் கோவில் வீதி 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கின்றது. மைவுட்சன் ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர். எனவே அவரிடம் நீங்க நல்ல டெக்னிக்ஸை படிச்சுக்கொள்ள முடியும். இன்டோர் பிராக்டிசஸ் நடக்கிறதுனால நீங்கள் சின்ன வயதிலிருந்து பெரியவர்கள் வரையில் சரியான துடுப்பாட்டம், அதே மாதிரி பந்துவீச்சு, ஃபீல்டிங், எல்லா டெக்னிக்ஸையும் சரியா படித்துக்கொள்ள. அதே போல ரவி ஜுவல்லர்ஸ் செட்டியாத்தருவில் இருக்காங்க. தங்க நகைகள் அப்படின்னாலே செட்டியாத்தரு இலங்கையினுடைய மிக முக்கியமான இடம். அதான் தங்கம் விளைகிற இடம்னு சொல்லலாம். செட்டியாத்தரு, ரவி ஜுவல்லர்ஸ். அதே போல சென்டர் பாயிண்ட் நுகைகொடைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். ஒரு பிரம்மாண்டமான காட்சியறை, கேசர் ஸ்ட்ரீட் அவர்களுடைய முதலாவது காட்சியறை இருக்கின்றது. நுகைகொடைக்கு நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் நல்ல இடவசதியோடு, குறிப்பாக மணப்பெண்களுக்கான அலங்கார ஆடைகளை நீங்கள் சிறப்பாக அணிந்து பார்த்து, ட்ரையல் முறையில் அணிந்து பார்த்து வாங்கிக் கொள்ளலாம். அதே போல கோவிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் ₹1 செலவாகாது, ஆனா 1 கிலோமீட்டர் தூரம் போகலாம். அந்த மாதிரி மிக குறைந்த கட்டணத்துல பயணிக்கக்கூடிய வகையில இப்பொழுது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இலங்கையில் அறிமுகமாக இருக்கு. மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்களோட தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம்.